யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 66வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 65 கேள்வி பதில் நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த திருப்பலி, ஞாயிறு திருப்பலி மற்றும் நாளாந்த இறைவார்த்தை சிந்தனை இவை வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களையும் முதியவர்களையும் ஆன்மீக வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்ப்பதனூடாக தங்களை இறைவனோடு இணைத்து கொள்ளவும் ஆன்மீக வாழ்வுக்குள்ளே தங்களை பலப்படுத்தவும் பக்கபலமாக இருக்கின்றது. இன்னும் யாழ் திருகவை செய்திகள், இலங்கை திருகவை செய்திகள், உலக திருகவை செய்திகள், இன்னும் குறிப்பாக எமது யாழ் மறைமாவட்ட பங்கு திரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு செய்தியாக நாங்கள் வழங்குகின்றோம். அத்தோடு எமது யாழ் மறைமாவட்டத்திலே பல்வேறு தளங்களிலே பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களை பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் அவர்களுடைய மிக உன்னதமான அனுபவங்களை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக முதல் 10 கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியும். தொடர்ந்து வருகின்ற 2 கேள்விகளும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இருக்கின்றது. மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புவதனூடாக எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்க, வெற்றி பாதையிலே நாங்கள் நடைபோட நீங்கள் பக்கபலமாக இருக்கின்றீர்கள். முதலில் வினாவிடை 64ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 11/6/2024 ஒளிபரப்பப்பட்ட மேரி வினிஃப்ரீடா சந்திரசேகர் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மத்திய மாகாணம், பினவில பிரதேசம். மத்திய மாகாணம், பினவில பிரதேசம். இரண்டாவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எது இன்றி நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மகிழ்ச்சியின்றி. மகிழ்ச்சியின்றி. மூன்றாவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதிர்க்கட்சி தலைவர் திரு சஜித் பிரேமதாசா மற்றும் குரு முதல்வர் தலைமையிலான குருக்களுக்கான சந்திப்பு எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ஆனி மாதம் 10ஆம் திகதி. ஆனி மாதம் 10ஆம் திகதி. நான்காவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ் மறைமாவட்ட குருக்கள் துறவிகளை எங்கு சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய மையம். யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபம். ஐந்தாவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற குருநகர் மீனவர்களின் படுகொலை எப்போது நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 1986ஆம் ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் திகதி. 1986ஆம் ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் திகதி. ஆறாவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் மாணவர்களுக்கான உளவியல் கருத்தமர்வு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ஆசிய பசுபிக் பாடசாலைகள் உளவியல் சங்கம். ஆசிய பசுபிக் பாடசாலைகள் உளவியல் சங்கம். ஏழாவது கேள்வி, 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தபத்கால பக்தி இசைகளை உலக மரபுரிமைகளாக அமுல்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம். எட்டாவது கேள்வி,
15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்டைக்காட்டு பங்கில் புதிதாக நியமிக்கப்பட்ட நற்கருணை பணியாளர்கள் இருவரும் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மருசலின் சார்ல்ஸ் ஆண்டனி, ஜோசப் மேக்சிமஸ் வேலண்டைன். மருசலின் சார்ல்ஸ் ஆண்டனி, ஜோசப் மேக்சிமஸ் வேலண்டைன். 9வது கேள்வி. 15/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பம் நிரப்புதல் தொடர்பான தெளிவூட்டல் கருத்தமர்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை வவுனியா பல்கலைக்கழக விரிவுரையாளர் அனந்தினி நந்தகுமார். வவுனியா பல்கலைக்கழக விரிவுரையாளர் அனந்தினி நந்தகுமார். 10வது கேள்வி. 18/6/2024 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் இந்நாட்களில் இயேசுவின் எந்த வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை இயேசுவின் மலைப்பொழிவின் வார்த்தைகள். இயேசுவின் மலைப்பொழிவின் வார்த்தைகள். தொடர்ந்து பொதுக்கேள்விகள். 1வது பொதுக்கேள்வி. மருத்துவராக கருதப்படும் நற்செய்தியாளர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித லூக்கா. புனித லூக்கா. பொதுக்கேள்வி 2. தூய ஆவியாரின் வருகைக்கு பின் புனித பேதுரு செய்த அரும் செயல் என்ன? இதற்குரிய சரியான விடை உடல் ஊனமுற்றவரை குணமாக்கியது. உடல் ஊனமுற்றவரை குணமாக்கியது. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம். திருமதி சுதாகர் லெமின், சக்கோட்டை பங்கு. திருமதி சுதாகர் லெமின், சக்கோட்டை பங்கு. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 66ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 1வது கேள்வி. 27/6/2024 ஒளிபரப்பப்பட்ட திருமதி பப்சி மரியதாசன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பாடசாலையில் கல்வி கற்றார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை. 27/6/2024 ஒளிபரப்பப்பட்ட திருமதி பப்சி மரியதாசன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பாடசாலையில் கல்வி கற்றார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. 2வது கேள்வி. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. 3வது கேள்வி. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திரு அவையில் வருடாந்தம் கடல் ஞாயிறு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திரு அவையில் வருடாந்தம் கடல் ஞாயிறு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 4வது கேள்வி. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு அன்னையின் ஆடி மாத பெருவிழாவுக்கான ஆயத்த கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு அன்னையின் ஆடி மாத பெருவிழாவுக்கான ஆயத்த கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 5வது கேள்வி. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியின் புதிய அதிபர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியின் புதிய அதிபர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 6வது கேள்வி. 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
புனித பத்திரிசியார் கல்லூரி தரம் 1 மாணவர்களுக்கான அனுமதி விண்ணப்ப படிவம் எத்திகதிக்கு முன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி தரம் 1 மாணவர்களுக்கான அனுமதி விண்ணப்ப படிவம் எத்திகதிக்கு முன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. 7வது கேள்வி 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு மக்களால் நொச்சிமுனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட புதிய ஆலயத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு மக்களால் நொச்சிமுனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட புதிய ஆலயத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 8வது கேள்வி புன்னாலை கட்டுவன் புனித ராயப்பர் ஆலயத்தின் எத்தனையாவது ஆண்டு நிறைவு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை புன்னாலை கட்டுவன் புனித ராயப்பர் ஆலயத்தின் எத்தனையாவது ஆண்டு நிறைவு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகரில் நடைபெற்ற அமரர் அதிபர் ஜேக்கப் ரோமான் அவர்களின் புனரமைக்கப்பட்ட உருவச்சிலை திறப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகரில் நடைபெற்ற அமரர் அதிபர் ஜேக்கப் ரோமான் அவர்களின் புனரமைக்கப்பட்ட உருவச்சிலை திறப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒட்டகப்புலம் பங்கில் எத்தனை பிள்ளைகள் உறுதி பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 29/6/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒட்டகப்புலம் பங்கில் எத்தனை பிள்ளைகள் உறுதி பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பொது கேள்விகள். 1வது பொதுக்கேள்வி புனித தோமையார் எந்த நாட்டின் திருத்தூதராக இருக்கின்றார்? மீண்டும் ஒருமுறை புனித தோமையார் எந்த நாட்டின் திருத்தூதராக இருக்கின்றார்? 2வது பொதுக்கேள்வி புனித தோமையார் எப்படி இறந்தார்? புனித தோமையார் எப்படி இறந்தார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை பின்வருகின்ற வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். 074 1626 719 074 1626 719. கடந்த காலத்திலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றோம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.